பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவினுடைய நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. 20வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆமென், அல்லேலூயா. நாளிலே பார்க்கிறோம் 19வது வசனத்தில், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எல்லாவற்றிலும் நன்மை தீமை உண்டு, ஜீவனும் மரணமும் உண்டு. இதில் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது, ஆமென், அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதில் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை ஆண்டவர் வைத்திருந்தார். 3வது அதிகாரம் அதில் சொல்லப்படுகிறது, நம்மை போல் அவர்களும் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நம்மை போல் ஒருவர் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கதாக அவனே தன் சுய விருப்பத்தின்படி தெரிந்து கொள்ளும்படிக்காக, நீ நன்மை தெரிந்து கொண்டா நல்லா இருப்ப, தீமையை தெரிந்து கொண்டா கெட்டு போவோம். அதனால ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உனக்கு முன்பாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதே போல மரணத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். நாம் எதை இதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நமக்கு ஜீவன் வேணும், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமது ஜீவனை தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்துல தான் இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்கு. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். உலகத்திலே மனிதர்களுக்காக, சர்வலோகத்தின் ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய ரத்தம் சிந்தி இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பல்ல. சாபம் நீக்கப்படணும், பாவம் நீக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தமே பாவத்தையும் சாபத்தையும் சுத்திகரிக்கும். நாம் இதை எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? நமக்கு ஜீவனும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருக்கும். நித்திய காலமாய் அவரோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். உனக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறார். இது நீ தான் சூஸ் பண்ணணும், நீங்க தான் இதை சூஸ் பண்ணிக்கணும், நீங்க தான் இதை தேர்ந்தெடுத்துக்கணும். ஜீவனையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே,
மரணத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? உங்க கருத்துல தான் இருக்குது உங்க வாழ்க்கை. உங்க முடிவுல தான் இருக்குது உங்க வாழ்க்கை. தேவனோடு நித்திய காலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழணும் என்று சொன்னால் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். சாத்தானுக்கு பிசாசுக்குமான ஏற்படுத்தின ஆக்கினிக்கு போகணும் அப்படின்னா மரணத்தை சாபத்தை தெரிந்து கொள்ளும். அது நித்திய மரணம், அது நித்திய ஆக்கினி, இது நித்திய ஜீவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழக்கூடிய நித்திய ஜீவன் வேண்டுமா அல்லது நித்திய ஆக்கினி வேண்டுமா? இதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். உங்க கையில இருக்குது. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? எதற்காக தேவன் நம்மளை உருவாக்கினார்? அவரோடு கூட நித்திய காலமாக வாழத்தானே. ஆதாம் பிரிந்து போக காரணம் என்ன? அல்லேலூயா. அவனோட மனைவியை சூஸ் பண்ணது, தெரிந்து கொண்டது. இன்னைக்கு இருக்க எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவனா நித்திய மரணம், எது வேண்டும்? நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். 15வது வசனம் சொல்லுது, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுது. உங்களுக்கு முன்பாக இருக்குதுங்க. பாவமும் வாசப்படியில் தான் படுத்திருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசப்படியில் தான் நின்றுக்கிறார். நீங்க யாருடைய சத்தத்துக்கு கதவை திறக்கிறீங்க? உங்க இதய கதவை. ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு இதய கதவை திறக்கிறீங்களா? இல்ல பாவத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய கதவை திறக்கிறீங்களா? ரெண்டு உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. நன்மையை தேர்ந்தெடுங்க, நல்லதை பற்றி கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.